பகவான் ஸ்ரீ அரவிந்தரின் சாவித்திரி பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்பொழுது நாம் சாவித்திரியில புக் 1, த புக் ஆஃப் பிகினிங்ஸ், அதில் கேண்டோ 3, த யோகா ஆஃப் த கைண்ட், த யோகா ஆஃப் த கிங், த யோகா ஆஃப் த சோல்ஸ் ரிலீஸ். த கேண்டோ 3 அதை துவங்க உள்ளோம். ஏற்கனவே நம்ம ஃபர்ஸ்ட் 2 கேண்டோஸ் இந்த புக் 1ல புக் ஆஃப் பிகினிங்ஸ்ல பார்த்தோம். அதுல ஒரு சாவித்திரி மகாகாவியத்தினுடைய ஒரு அறிமுகம் நமக்கு கிடைத்தது. ஃபர்ஸ்ட் சிம்பிள் டான் பார்த்தோம். சிம்பிள் டான்ல அன்றைய நாளைக்குத்தான் சத்யவான் இறக்கப் போகின்றான். அப்பொழுது பகவான் சாவித்திரியை அறிமுகம் செய்கின்றார். சாவித்திரி என்பவள் யார், அவளுடைய அம்சங்கள் என்ன, அவள் எதிர்கொள்ளும் சவால் என்ன, பிரச்சனை என்ன, எந்த நோக்கத்திற்காக அவள் புவியில் அவதாரம் எடுத்துள்ளாள் என்றெல்லாம் நாம் பார்த்தோம். இறுதியில கேண்டோ 2 அதனுடைய இறுதியில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பகவான் என்ன கோருகின்றார், சாவித்திரி எந்த நோக்கத்திற்காக இங்கு புவியில் அவதாரம் எடுத்துள்ளாளோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகின்றாள் என்று பகவான் கோருகின்றார். ஆனால் அது மாபெரும் சவால் அவளுக்கு. மரணத்தை இந்த புவியில் இருந்து அகற்றுவதும் வெல்வதும் அவளுக்கு மாபெரும் சவால். ஆனால் அவளுக்கு அந்த சவாலை வெல்லக்கூடிய சக்தி, அந்த இறை சக்தி அவளிடம் உள்ளது. ஆகையினால் அவள் அந்த மாபெரும் செயலை செய்கின்றாள். இப்பொழுது அந்த 3வது கேண்டோ, த யோகா ஆஃப் த கிங், த யோகா ஆஃப் த சோல்ஸ் ரிலீஸ், இதுல பார்த்தோம் அப்படின்னா, சாவித்திரியினுடைய தந்தை மன்னர் அஸ்வபதி, அவரை குறித்துதான் இங்கு இந்த கேண்டோ 3, அவருடைய யோகம் குறித்துதான் இங்கு கூறப்படுகின்றது. சாவித்திரி எவ்வாறு இந்த மனிதர்கள் வாழும் இந்த உலகத்தில் தோன்றியுள்ளாள் என்றால், இந்த மாபெரும் தபஸ் யோகம், அஸ்வபதியினுடைய யோகம், ஆன்மீக முயற்சி, அதனால்தான் அவள் தோன்றியுள்ளாள். ஏனென்றால் அஸ்வபதிதான் சாவித்திரி என்னும் அவதாரத்தை, ஒரு மாபெரும் இறை சக்தியை புவியினுடைய ஒரு தேவைக்காக கொணர்ந்தவர். சாவித்திரி அஸ்வபதி என்றால் என்ன அப்படின்னு நம்ம அதற்கு பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். அஸ்வபதி என்றால், அஸ்வம் என்றால் ஹார்ஸ், குதிரை என்ற அர்த்தம். பதி என்றால் லார்ட், லார்ட் ஆஃப் த ஹார்ஸ் அர்த்தம். என்ன அர்த்தம் அப்படின்னா, எப்பொழுதுமே அந்த ஹார்ஸ், குதிரையை சக்தியுடன், ஒரு சக்தியினுடைய ஒரு குறியீடாகத்தான் குதிரையை குறிப்பிடுவார்கள். இங்கு அஸ்வபதியை எவ்வாறு குறிப்பிடுகின்றார் பகவான் என்றால், லார்ட் ஆஃப் ஃபோர்ஸ், சக்தியினுடைய ஒரு பிரபுவாகத்தான் பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் அவர் அந்த சக்தியை அவர் தன்னுடைய வசம் வைத்திருந்தார், அதன் மீது ஆளுமை கொண்டிருந்தார்.
இந்த சக்தி எத்தகைய சக்தி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு புவியில் இயங்கக்கூடிய சடப்பொருள் சார்ந்த சக்தி கிடையாது. இட் இஸ் நாட் அ மெட்டீரியல் ஃபோர்ஸ். ஆனால் அதை விட உயர்வான ஆன்மீக சக்தி, ஸ்பிரிச்சுவல் ஃபோர்ஸ். அதை அவர் வசப்படுத்தி தன் ஆளுமைக்கு கீழ் கொணர்ந்திருந்தார். அத்தகைய ஒரு மகோன்னதமான ஒரு மனிதர் தான் இத்தகைய ஒரு இறை அம்சத்தை தாங்கிய சாவித்திரியை இந்த புவிக்கு கொண்டு வர முடியும். அவருடைய யோகம் நிறைய கேண்டோல பகவான் விளக்குகின்றார். அஸ்வபதியினுடைய யோகத்தை நிறைய கேண்டோஸ்ல பகவான் விளக்குகின்றார். இந்த அஸ்வபதியினுடைய யோகத்தை 3 பகுதிகளாக பகவான் பிரிக்கின்றார். முதல் பகுதி என்ன அப்படின்னா, அவருடைய தனிப்பட்ட ஆன்மீக வளர்ச்சி, இண்டிவிஜுவல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட். செகண்ட் ஃபேஸ் என்ன அப்படின்னா, உணர்வு நிலையில அவர் எந்த படிக்கட்டுகளில் எவ்வாறு உயருகின்றார், மனித குலத்தின் பிரதிநிதியாக உணர்வு நிலையினுடைய படிகளில் எவ்வாறு அவர் உயருகின்றார். ascension on the ladder of consciousness. மனித குலத்தின் பிரதிநிதியாக எவ்வாறு அவர் உயர்கின்றார். இது 2வது பகுதி. 3வது பகுதி அப்படின்னா, அவர் உயர்கின்றார், உயரங்களை எட்டுகின்றார். ஆனால் அத்துடன் அவர் திருப்தி அடைந்து விடுவதில்லை. அவர் என்ன ஒரு காரியத்தை நிறைவேற்ற விரும்புகின்றார் என்றால், அவர் அடைந்த உயர் ஆன்மீக வெற்றிகளை புவி வாழ்விற்கு அவர் கீழே இறக்குவதற்கு பிரயத்தனம் செய்கின்றார். இந்த கேண்டோல நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, அவருடைய அந்த ஒரு விடுபடுதல், எல்லா விதமான தளைகள், பாண்ட்ஸ், எல்லா விதமான அறியாமை, அதனிலிருந்து அவருடைய ஆன்மா எவ்வாறு விடுபடுகின்றது, ரிலீஸ் எவ்வாறு விடுபடுகின்றது, எவ்வாறு அவர் அந்த ஆன்மீக ஒருமையை எட்டுகின்றார் என்பது குறித்து தான் இந்த கேண்டோவில் நம்ம பார்க்க போறோம். முதல் வரியிலிருந்து பார்க்கலாம். பேஜ் 22, line 1. A world's desire compelled her mortal birth. வேர்ல்ட்ஸ் டிசைர்னா இந்த புவியினுடைய ஒரு ஆசை. கம்பெல்டுனா அதனுடைய வற்புறுத்தலின் பெயரில். இதற்கான நம்ம பூத்தாவினுடைய ஓவியமும் பார்க்கின்றோம். கம்பெல் ஹர் மார்டல் பர்த். மார்டல் பர்த்னா இந்த புவி வாழ் மனிதர்களுக்கே உரிய பிறவி, அதுதான் அர்த்தம். மரணத்திற்கு உரிய, பிறப்பிற்கும் இறப்பிற்கும் கட்டுப்பட்ட இந்த மனித வாழ்விற்கு உடைய அந்த பிறவி, அதை சாவித்திரி அந்த பிறவிக்கு உட்படுகின்றாள். எதற்காக உட்படுகின்றால், இந்த உலகத்தினுடைய ஆசை தான், உலகம், இந்த புவி, அதனுடைய ஆசையினுடைய கட்டாயத்தின் பேரில் அவர் இந்த மனித வாழ்விற்கு உட்படுகின்றார். என்ன புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, யூஸ்வலா ஒரு தனிப்பட்ட மனிதன் எதற்காக எவ்வாறு இந்த உலகத்தில் பிறக்கின்றான் என்றால், ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய ஒரு ஆசை, தனிப்பட்ட மனிதனுடைய ஒரு முயற்சி, அதன் காரணமாகத்தான் ஒரு மனித பிறவி இந்த புவியில் தோன்றுகின்றது. ஆனால் சாவித்திரியினுடைய தோற்றம் எதனால் ஏற்படுகின்றது என்றால், ஒரு ஒட்டுமொத்த ஒரு வேட்கை, ஒரு ஆர்வம், ஒரு கலெக்டிவ் ஆஸ்பிரேஷன். இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஒரு தீவிரமான ஒரு கலெக்டிவ் ஆஸ்பிரேஷன், அதுதான் சாவித்திரியினுடைய அந்த பிறப்பை இங்கு ஏற்படுத்துகின்றது. அந்த தீவிரமான அழைப்பினுடைய
அழைப்பிற்கு பதிலாகத்தான் சாவித்திரி இந்த மனித பிறவியை எடுத்துள்ளாள். என்ன புரிந்து கொள்கின்றோம் என்றால், ஒரு ஆன்மீக உண்மையை புரிந்து கொள்கின்றோம். நம்முடைய ஒரு தீவிரமான ஆர்வம், தீவிரமான அழைப்பினால் நம்மால ஒரு உயர் சக்தியை இணங்கச் செய்ய முடியும். The higher power can respond to our call என்கின்ற உண்மையை நம்ம இந்த வரியில் இருந்து புரிந்து கொள்கின்றோம். இரண்டாவது, பகவான் கூறக்கூடிய மார்டல் பர்த். மார்டல் பர்த் என்ன அர்த்தம்? மார்டல் பர்த் அப்படின்னா மரணத்திற்கு உட்பட்ட இந்த மனித பிறவி. இம்மார்டல் அப்படிங்கிறது தெய்வ பிறவி. மார்டல் பர்த் அப்படிங்கிறது மரணத்திற்கு உட்பட்ட இந்த மனித பிறவியை தான் பகவான் மார்டல் பர்த் அப்படிங்கிறார். ஏன்னா சாவித்திரி ஒரு டிவைன் பீயிங். டிவைன் பீயிங் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு ரகங்களில் பிறவி எடுக்க முடியும். அந்த தெய்வ பிறவிகள், அதாவது வெவ்வேறு தளத்தில் அவங்க தங்களை வெளிப்படுத்திக் கொள்ள முடியும், பிறவி எடுக்க முடியும். மனோதளத்துல தங்களை வெளிப்படுத்திக் கொள்ள முடியும், அங்கு வேலை செய்ய முடியும். அதே போல லைஃப் பிளேன் அங்கேயும் அவர்களால அவதரிக்க முடியும். ஆனால் இந்த புவியில இந்த டெரஸ்ட்ரியல் பர்த் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா அதில் மரணத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அத்தகைய அவதாரங்கள் தோன்றும் பொழுது மரணத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஏன்னா மரணம் தான் பார்த்தோம் அப்படின்னா புவி வாழ்வினுடைய ஒரு அம்சமாக காணப்படுகின்றது. மற்ற தளங்களில் பார்த்தோம் அப்படின்னா மரணம் என்கின்ற அம்சம் காணப்படுவது இல்லை. ஸோ அதனால்தான் இந்த முக்கியமான ஒரு கருத்தை பகவான் இங்கு வெளிப்படுத்துகின்றார். அப்புறம் சாவித்திரி பார்த்தோம் அப்படின்னா எந்த அம்சத்தை அவள் தன்னுள் கொண்டுள்ளாள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த சுப்ரீம் டிவைன் மதர், அதித்தி என்று சொல்லக்கூடிய இறை அன்னை, சுப்ரீம், அதனுடைய மனித வடிவாகத்தான் சாவித்திரி இங்கு தோன்றுகின்றாள். இந்த புவியினுடைய அழைப்பிற்கு இணங்கி தோன்றுகின்றார். அதுல இந்த மன்னர் அஸ்வபதி பார்த்தோம் அப்படின்னா அவர் அவளுடைய மனித வர்க்கத்தை சார்ந்த தந்தையாக காணப்படுகின்றார். இதுதான் இந்த முதல் வரி மிகவும் ஆழமான பொருளை கொண்டது. அதனால்தான் இதனுடைய பொருளை நாம் அவ்வாறு அறிந்து கொள்கின்றோம். அடுத்தது பேஜ் 22ல லைன்ஸ் 2 to 8 இந்த 7 வரிகளை பார்ப்போம். One in the front of the immemorial quest, protagonist of the mysterious play in which the unknown pursues himself through forms and limits his eternity by the hours, and the blind void struggles to live and see. A thinker and a toiler in the ideal's air, brought down to earth's dumb need her radiant power. இதனுடைய பொருளை பார்க்கலாம், பின்பு ஆழமாக உள்ளே செல்லலாம். One in the front. One in the front யார் முன்னிலையில் நிற்கும் ஒருவர். எதில் முன்னிலையில் நிற்கின்றார்? இம்மெமோரியல் குவெஸ்ட், அதாவது காலம் தொட்டு நீண்ட நாட்களாக நடைபெறும் ஒரு தேடுதலில் முன்னிலையில் இருக்கும் ஒருவர். அவர் யார்? protagonist of the mysterious play. protagonistனா ஒரு நிகழ்வு, ஒரு இயக்கம், அதுல முக்கிய பங்கை வகிப்பவர். ஒரு ஒட்டுமொத்த ஒரு அமைப்பிற்கான பிரதிநிதித்துவத்தை அவர் தன் மீது ஏற்றுக்கொண்டவர். அதுதான் புரோட்டாகனிஸ்ட் பேர்.
ஏன்னா அவர் மூலமாகத்தான் மனிதகுலம் விழைகின்றது. புரோட்டாகனிஸ்ட் ஆஃப் த மிஸ்டீரியஸ் பிளே. மிஸ்டீரியஸ்னா ஒரு மர்மமான, பிளேன்னா ஒரு விளையாட்டு. அது என்ன அப்படிங்கிறத பின்னாடி பார்ப்போம். பொருளை பார்த்துக்கலாம், அப்புறம் பின்னாடி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். In which the unknown pursues himself through forms. In whichனா அந்த மர்மமான விளையாட்டுல the unknown அறியப்படாத அந்த பரம்பொருள் pursues himself தன்னை, pursuesனா பின்தொடர்ந்து செல்கின்றது. எதன் மூலமாக? வடிவங்களின் மூலமாக. அறியப்படாத ஒன்று தன்னை வடிவங்களின் மூலமாக பின்தொடர்ந்து செல்கின்றது. And limits is eternity by the hours. லிமிட்ஸ்னா எல்லைக்குள் நிறுத்துவது, வரையறைக்குள் கட்டுப்படுத்துவது. எதை? தன்னுடைய சாஸ்வத தன்மையை, காலத்தை கடந்திருக்கும் சாஸ்வத தன்மையை எதற்குள் கட்டுப்படுத்துகின்றது? பை த அவர்ஸ். இந்த காலத்திற்கு உட்பட்டு நடைபெறும் அந்த மணிக்கணக்கில் நடைபெறும் இந்த காலத்திற்கு உட்பட்ட இந்த புவியினுடைய இயக்கத்தில் அது தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கின்றது, எல்லைக்குள் நிறுத்திக் கொள்கின்றது. எல்லாமே மணி என்கின்ற ஒரு அளவீட்டிற்குள் தன்னை, காலத்தை கடந்த ஒன்று காலத்திற்கு உட்பட்ட ஒரு அளவீட்டில் தன்னை நிறுத்திக் கொள்கின்றது, கட்டுப்படுத்திக் கொள்கின்றது. அண்ட் த பிளைண்ட் வாய்ட். பிளைண்ட் வாய்ட்னா பிளைண்ட் என்ன அர்த்தம்? அந்த இடத்துல எந்த விதமான ஒரு பார்வையும் இல்லை, விஷனே இல்லை, அதுதான் பிளைண்ட். வாய்ட்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல ஒண்ணுமே கிடையாது, ஒரு சூன்யம், ஒரு உணர்வு நிலையே, உணர்வற்ற நிலை, இன்கான்சியன்ஸ். பிளைண்ட் வாய்ட் ஸ்ட்ரகிள்ஸ் டு லிவ் அண்ட் சி. இந்த இடத்துல என்ன நடைபெறுகின்றது என்றால், உணர்வற்ற நிலை, உணர்வற்ற அம்சமாக இருக்கக்கூடிய ஒன்று வாழ்வதற்கும் பார்ப்பதற்கும் அது போராடுகின்றது. A thinker and toiler in the ideal's air. இத்தகைய சூழ்நிலையில நாம் பார்த்த அந்த ஒருவர், ஒன் இன் த ஃப்ரண்ட் ஆஃப் த இம்மெமோரியல் quest, புரோட்டாகனிஸ்ட் ஆஃப் த மிஸ்டீரியஸ் பிளே. அவர் எத்தகையவராக இருக்கின்றார்? அ திங்கர், சிந்தனையாளராக இருக்கின்றார், மாபெரும் சிந்தனைகளை உடையவராக இருக்கின்றார். டாய்லர், மிகவும் கடினமாக உழைக்கின்றார். எதற்காக? இந்த ஐடியல்ஸ் ஏர். ஐடியல்ஸ்னா உயர்வான லட்சியங்களை கொண்ட ஒரு அமைப்பில் அவர் ஒரு சிந்தனையாளராகவும், ஒரு போராடி, ஒரு மிகுந்த சிரமத்துக்கிடையே ஒன்றை சாதிப்பவராகவும் காணப்படுகின்றார். அவர் என்ன செய்கின்றார்? brought down, கீழே கொண்டு வருகின்றார். brought down, கீழேனா எங்க? earth's dumb need, புவியினுடைய ஒரு ஒரு சொல் அற்ற தேவை. டம் நீட் என்ன அர்த்தம்னா, அந்த இடத்துல எதுவுமே வெளிப்படுத்தாத நிலை, அதனுடைய தேவை. புவிக்கு சொல்ல தெரியாது இல்லையா? புவிக்கு தனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத சொல்ல தெரியாது. அதனால்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? எர்த்ஸ் டம் நீட். அது எதை வேண்டுகின்றது? புவி எதை வேண்டுகின்றது? ஹர் ரேடியன்ட் பவர். இதுல என்ன புரிந்து கொள்கின்றோம் என்றால், அசப்பதிய அந்த மாபெரும் சக்தியை இந்த புவியினுடைய தேவைக்காக கொண்டு வருகின்றார். இந்த புவி பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு மாபெரும் தேவையில் இருக்கின்றது.
ஆனால் அதற்கு என்ன வேண்டும் என்பதை அதனால் சொல்ல தெரியாது. அதனால்தான் பகவான் டம் நீட் அப்படிங்கிறார். இந்த ஒன் அப்படிங்கிறவர், ஒருவர் அப்படிங்கிறது யாரு அப்படின்னா, அவர்தான் காலம் காலமாக ஒன்றை தேடும் அந்த முயற்சியில் முன்னணியில் நிற்பவர். ஒன் இன் த ஃப்ரண்ட் ஆஃப் த இம்மெமோரியல் குவெஸ்ட். அது என்ன தேடுதல் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா, மனிதன் எப்பொழுதுமே மனிதன் பிறவி அடைந்த தோறும் மனித பிறவி எப்பொழுது தோன்றியதோ, மனித பிறவியினுடைய தேடுதல் என்னவாக இருக்கின்றது என்றால், உண்மைக்காகவும் ஒளிக்காகவும் இந்த பரம்பொருள் என்ன என்பதை தேடுவதாகவும் தான் காலம் தொட்டு இருக்கின்றது. இந்த காலம் தொட்டு இருக்கும் அந்த தேடுதல்ல முன்னணியில் நிற்பவர் யாராக இருக்கின்றார் என்றால் இந்த அஸ்வபதி தான். அப்புறம் இன்னொரு கருத்தையும் நம்ம பார்க்கிறோம். ஏதோ ஒரு விளையாட்டு நடைபெறுகின்றது இங்க. மிஸ்டீரியஸ் பிளே அப்படிங்கிற பகவான். என்ன அந்த மிஸ்டீரியஸ் பிளே அப்படின்னா, நம்முடைய அறிவு சார்ந்த மனதினால் அதை நம்மால் அறிய முடியாது. அதனால்தான் அதை மிஸ்டீரியஸ் பிளே என்று குறிப்பிடுகின்றார். இந்த ஒரு நாடகத்துல, இந்த ஒரு பிளேல அவர்தான் முக்கியமான கேரக்டர். யார் இந்த நாடகத்துல முக்கியமான கேரக்டரா இருக்கார் அப்படின்னா அஸ்வபதி தான். அது என்ன நாடகம் இந்த புவியில் நடைபெறுகின்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மிஸ்டீரியஸ் பிளே. இந்த இறை பரம்பொருள் என்ன செய்கின்றது என்றால், பரம்பொருள் தன்னை வடிவங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் வடிவங்களின் ஊடே தன்னை தேடுகின்றது. இதுதான் இந்த விளையாட்டு. இந்த பரம்பொருள் எத்தகையதாக இருக்கின்றது என்றால், பகவான் எவ்வாறு கூறுகின்றார்? அன்னோன் அப்படிங்கிறார். The unknown pursues himself through forms அப்படிங்கிறார். அன்னோன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்மால் இதுவரைக்கும் அறிந்து கொள்ள முடியல. பரம்பொருள் யார், இறைவன் யார் என்பதை நம்மால் இதுவரைக்கும் அறிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் அது அறிந்து கொள்ளவே முடியாதது அல்ல. நம்மால் இதுவரைக்கும் அறிந்து கொள்ள முடியவில்லை. அதனால்தான் அன்னோன் என்று குறிப்பிடுகின்றார். அன்னோவபிள் என்று குறிப்பிடவில்லை, அன்னோன் அப்படி என்று குறிப்பிடுகின்றார். நம்முடைய யோக முயற்சியினால அந்த பரம்பொருளை அறிந்து கொள்ள முடியும். அந்த உண்மையைத்தான் பகவான் இங்கு மறைமுகமாக குறிப்பிடுகின்றார். இப்ப பரம்பொருளை எடுத்துக்கொண்டால், டிவைன் எடுத்துக்கொண்டால், அதற்கு ஒரு குறிப்பிட்ட வடிவம் என்பது கிடையாது. ஆனால் இந்த புவியில் தன்னை பல்வேறு ரூபங்களில் அது தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. வெளிப்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு வடிவத்தின் மூலமாகவும் அது தன்னை தேடுகின்றது. அதுதான் இந்த விளையாட்டு, இந்த நாடகம். இந்த பரம்பொருளை எடுத்துக்கொண்டால் அது வடிவமற்றதாகவும் இருக்கின்றது, வடிவங்களுடனும் இருக்கின்றது. இரண்டுமே உண்மைகள் தான். இந்த வடிவங்கள் இல்லாத ஒன்று வடிவங்களின் மூலமாக தன்னை தேடுகின்றது. மேலும் அந்த பரம்பொருள் என்ன செய்கின்றது என்றால், பரம்பொருளை பார்த்தோம் அப்படின்னா அது காலத்தை கடந்து சாஸ்வதமாக இருப்பது, இட்டர்னிட்டி. ஆனால் அது தன்னை காலம் மணித்துளிகள் என்கின்ற ஒரு அளவீட்டிற்குள் தன்னை வரையறுத்திக் கொள்கின்றது. அந்த வரம்பிற்குள் தன்னை கட்டுப்படுத்திக் கொள்கின்றது. இதுல இன்னொரு இந்த விளையாட்டு, இந்த நாடகத்தில் என்ன வேறொன்றும் நடைபெறுகின்றது. பார்வையற்ற ஒரு உணர்வற்ற பார்வையற்ற ஒன்று இங்கு
வாழ்வதற்காக மாபெரும் முயற்சியை எடுக்கின்றது. The blind void struggles to live and see என்று பகவான் குறிப்பிடுகின்றார். The blind void என்ன அர்த்தம் அப்படின்னா, உணர்வற்ற தன்மை. இந்த புவியில கீழே என்ன இருக்கு அப்படின்னா உணர்வற்ற தன்மை இருக்கு. எல்லாத்துக்கும் மேல ஒரு அதி உணர்வுள்ள நிலை இருக்கின்றது. சூப்பர் கான்ஷியன்ட் மேல இருக்கு. அடிமட்டத்தில் என்ன இருக்குன்னா இந்த இன்கான்ஷியன்ட் இருக்கு. இதைத்தான் பகவான் இன்கான்ஷியன்ட் என்று குறிப்பிடுகின்றார், இல்லை நெஷன்ஸ் அப்படின்னு குறிப்பிடுகின்றார். அது எல்லாத்துக்கும் கீழே அடிமட்டத்தில் அதுதான் இருக்கு. அது என்ன செய்கின்றது? இந்த புவியில அது வாழ்வதற்கும் பார்ப்பதற்கும், பார்வையற்ற அது பார்ப்பதற்கு முயற்சிக்கின்றது. உணர்வு நிலை அற்றதாக இருக்கக்கூடிய அது உணர்வு நிலையை அடைவதற்கு முயற்சிக்கின்றது. மனம் என்கின்ற ஒரு அம்சத்தை அது எட்டுகின்றது. இத்தகைய ஒரு செயல்பாடு, இதில்தான் இத்தகைய ஒரு செயல்பாடை கொண்ட ஒரு நாடகம் போன்ற நிகழ்வில்தான் அசுபதி ஒரு முக்கியமான ஒரு பாத்திரத்தை அவர் வகிக்கின்றார். அவர் பார்த்தோம் அப்படின்னா, அவர் வெறும் புவி சார்ந்த விஷயங்கள், சாதாரண மனிதன் ஈடுபடும் விஷயங்களில் தன்னை அவர் இழந்து விடுவது இல்லை. அவர் ஒரு மாபெரும் சிந்தனையாளராக இருக்கின்றார். அது மாத்திரமல்ல, ஒரு கடினமான ஒரு முயற்சியை மேற்கொள்ளும் மனிதராகவும் இருக்கின்றார். இதைத்தான் பகவான் திங்கர் அண்ட் டாய்லர் அப்படிங்கிறார். எங்க அவர் இத்தகைய முயற்சிகளை மேற்கொள்கின்றார் என்றால், ஒரு மாபெரும் லட்சியம், அந்த லட்சியங்களை கொண்ட தளத்தில் அவர் பணிபுரிகின்றார், முயற்சி செய்கின்றார். இந்த லட்சியம், மாபெரும் லட்சியம் என்பது ஐடியல் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த லட்சியம் என்பது ஒரு உயர்வான நிலையை கொண்டது. எண்ணங்கள் என்பது ஒரு கீழ் உள்ள நிலையை எண்ணங்கள் என்று கூறுகின்றோம், ஐடியாஸ் என்று கூறுகின்றோம். ஒரு உயர் தளத்தில் உள்ள ஒரு எண்ணங்களை நம் ஐடியல்ஸ் என்று கூறுகின்றோம். அத்தகைய தளத்தில் அவர் இருப்பவர். இதைத்தான் பகவான் அஸ்வபதியினுடைய ஒரு தன்மையை விளக்குகின்றார். இதுல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த இம்மெமோரியல் குவெஸ்ட் என்று பகவான் குறிப்பிடுவது எப்பொழுதுமே மனித குலம் ஏதோ ஒன்று உயர்வான ஒன்றை நோக்கி ஆர்வம் உற்றுதான் இருக்கின்றது. இதை நாம் பகவான் ஸ்ரீ அரவிந்தரனுடைய அந்த சின்னத்திலும் சிம்பல்லையும் பார்க்கிறோம். இந்த மேல் நோக்கிய முக்கோணம் தான் அந்த எப்பொழுதுமே ஆர்வத்துடன் இருக்கும் அந்த ஒரு தனி மனிதனை அங்கு காட்டுகின்றது. அத்தகைய ஒரு ஆர்வமுற்ற நிலைக்கு இருக்கக்கூடிய மனித குலத்தினுடைய முன்னோடியாக, முன்னிலையில் இருப்பவராக யார் காணப்படுகின்றார் என்றால் அஸ்வபதி காணப்படுகின்றார். அஸ்வபதி தான் பார்த்தோம் அப்படின்னா புரோட்டாகனிஸ்ட் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அவர் தான் மெயின் கேரக்டர், ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கேரக்டரா பகவான் குறிப்பிடுகின்றார். இதுல பரம்பொருள் என்ன செய்கின்றது? பரம்பொருள் ஒரு அதி உயர் உணர்வு நிலையில இருப்பது. ஆனால் இங்கு உலகத்துல பார்க்கும்பொழுது பல்வேறு வடிவங்களில் தன்னை அது மறைத்து கொண்டிருக்கின்றது. பல்வேறு வடிவங்களைத்தான் நாம் பார்க்கின்றோம். அதனால் அதற்கு பின்னால் எது ஒளிந்து கொண்டிருக்கின்றது என்றால் அந்த பரம்பொருள் தான் ஒளிந்து கொண்டிருக்கின்றது. அது என்ன செய்கின்றது? அதுதான் மிஸ்டீரியஸ் பிளே என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஒளிந்து கொண்டிருக்கும் தன்னை அது மீண்டும் மீண்டும் கண்டறிய அந்த முயற்சியில் இறங்குகின்றது. இந்த ஒளிந்து தேடும் அந்த விளையாட்டில் அது எப்பொழுதுமே ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. இந்த புவியினுடைய தேவையை பகவான் எவ்வாறு குறிப்பிடுகின்றார் என்றால்,
புவிக்கு எப்பொழுதுமே ஆர்வம் இருக்கின்றது. ஆனா அந்த ஆர்வத்தை அதனால வெளிப்படுத்த முடியவில்லை. இந்த டம் என்று குறிப்பிடுகின்றார். டம் என்றால் அதனால ஒண்ணும் பேச முடியல, தெரிவிக்க முடியவில்லை. ஆனால் அதற்கு ஆர்வம் எப்பொழுதுமே இருக்கின்றது. டம் நீட் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த ஒட்டுமொத்த புவியினுடைய ஒரு தேவையை யார் பிரதிநிதித்துவம் படுத்துகின்றார் என்றார்? அசபதியின் மூலமாகத்தான் அது பிரதிநிதித்துவம் படுத்தப்படுகின்றது. அவருடைய ஒட்டுமொத்த ஆர்வம், இந்த உலகத்தின் பொருட்டு, உலகத்தின் சார்பாக அவர் கொண்டுள்ள ஒட்டுமொத்த ஆர்வத்தின் பதிலாகத்தான் சாவித்திரி இங்கு அவதரிக்கின்றாள். சோ இந்த கருத்துக்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த வரிகளில் நாம் வருகின்றது. அடுத்தது பேஜ் 22, வரிகள் 9 to 11, 3 வரிகளை பார்க்கலாம். His was a spirit that stooped from larger spheres into our province of ephemeral sight, a colonist from immortality. His யாரை குறிப்பிடுகின்றார் பகவான்? அஷ்டபதியை குறிப்பிடுகின்றார். Was a spirit, அவருடன் அவருடைய ஆன்மா, அவருடைய செல்ஃப் எப்படி இருக்கு? His was a spirit, அவரிடம் உள்ள இந்த இறையம்சம். His was a spirit that stooped. ஸ்டூப்னா என்ன அர்த்தம்? மேலே இருக்கக்கூடிய ஒன்று கீழே இறங்கி வருவது, அதுதான் ஸ்டூப்ட். ஃப்ரம் லார்ஜர் ஸ்பியர்ஸ், உயர்வான தளங்களிலிருந்து கீழே வந்துள்ளதுதான் அவருடைய அந்த ஆன்மன், அவரிடம் இருக்கக்கூடிய அந்த இறையம்சம். அது எங்கு கீழே இறங்கி வந்துள்ளது? இன்டு அவர் ப்ராவின்ஸ், நாம் இருக்கக்கூடிய அந்த புவி, அதை சார்ந்த அதனுடைய தளத்திற்கு கீழே இறங்கி வந்துள்ளது. இன்டு அவர் ப்ராவின்ஸ், நாம் இருக்கும் இடம். ஆஃப் எத்தகைய இடமாக இருக்கின்றது? எஃபிமரல் சைட் அப்படிங்கிறார். எஃபிமரல் என்ன அர்த்தம்? நம்ம பார்க்கக்கூடிய இந்த உலகத்தில் பார்க்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிரந்தரமான காட்சிகளாகவே இருக்க முடியாது. தோன்றி மறையக்கூடியதுதான். அது எதா இருந்தாலும் தோன்றி மறையக்கூடிய அமைப்புகளைத்தான் நாம் காணுகின்றோம். அத்தகைய ஒரு இடத்திற்கு, தோன்றி மறையக்கூடிய காட்சிகளை கொண்ட இத்தலத்திற்கு, இந்த புவியினுடைய தளத்திற்கு அவருடைய அந்த இறையம்சம் கொண்ட அந்த உயர்வான அம்சம் கீழே இறங்கி வருகின்றது. இன்டு அவர் ப்ராவின்ஸ் ஆஃப் எஃபிமெரல் சைட். எஃபிமெரல் என்ன அர்த்தம்? நிலைத்து நிற்கவே முடியாது, தோன்றி மறையக்கூடியது. நம்மளுடைய நாம் பார்வையில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலத்துல மறைந்து விடும். அந்த உண்மையைத்தான் பகவான் குறிப்பிடுகின்றார். அவர் எத்தகையவர்? a colonist. a colonist என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு பிரதேசத்தை சேர்ந்தவர் வேறொரு பிரதேசத்திற்கு வந்து அங்கு அவர் வாசம் செய்தால் அவரை காலனிஸ்ட் அப்படிம்போம். நாம் எல்லோரும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு காலத்துல இந்தியா மற்ற நாடுகள்லாம் அந்நிய நாட்டினுடைய ஆதிக்கத்தில் இருந்தது. கலோனியல் பீரியட் என்று கூறுகின்றோம். வேறொரு பிரதேசத்தில் இருந்து இன்னொரு பிரதேசத்திற்கு வந்து அதை தன் வசம் கொள்வதுதான் காலனிஸ்ட் பேர். காலனிஸ்ட் ஃப்ரம், அவர் எங்கிருந்து வந்தவர்? எந்த பிரதேசத்திலிருந்து வந்தவன் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரம் இம்மார்டாலிட்டி, அழியா தன்மை கொண்ட அந்த மேலுலகங்களிலிருந்து வந்தவர். அவர் இங்கு வந்துள்ளார். நிரந்தரமான காட்சிகள், பார்வையை கொண்ட அமைப்புகள் இல்லாத ஒரு பிரதேசத்திற்குள் அவர் வந்துள்ளார். ஏனென்றால் இதுல என்ன பொருளை புரிந்து கொள்கின்றோம் என்றால், அவர் இந்த புவியை சார்ந்தவர் இல்லை. அஸ்வபதி பார்த்தோம் அப்படின்னா இந்த புவியினுடைய தளத்தை சார்ந்தவர் அவர் இல்லை. மனிதர்கள் எப்படி இருக்கிறோம்? நம்ம எல்லாமே பரிணாமத்திற்கு உட்பட்டு வெவ்வேறு பிறவிகளின் மூலமாக நாம் பரிணாம வளர்ச்சியில் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றோம்.
நம்முடைய உணர்வு நிலை ஒவ்வொரு பிறவியிலும் வளர்ந்து கொண்டே செல்கின்றது. ஆனால் அஷ்டபதி அப்படி கிடையாது. அஷ்டபதியை பார்த்தோம் அப்படின்னா, அவர் வந்து இந்த புவியினுடைய அந்த தளத்தை சார்ந்தவர் அல்ல. புவிக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த மேலுலகங்களை சார்ந்தவர் அவர். அதையெல்லாம் விட்டுவிட்டு இங்கே கீழிறங்கி வந்துள்ளார். தன்னுடைய நிலையை தாழ்த்தி கொண்டு ஸ்டூப்ட் கீழிறங்கி இந்த புவியினுடைய தளத்திற்கு அவர் வந்துள்ளார். எத்தகைய தளமாக இருக்கின்றது நாம் வசிக்கும் புவி? எல்லாமே வந்து நிரந்தரமான காட்சிகளை கொண்டதாக இல்லாத ஒரு தளமாக இருக்கின்றது. எல்லாமே டிரான்சியன்ட் சைட். எல்லாம் நம்ம பார்க்குற விஷயம்லாம் ஒரு காலத்துல மறந்துவிடும். அத்தகைய ஒரு காட்சிகளை கொண்ட தளமான புவிக்கு அவர் இறங்கி வந்துள்ளார். இங்கே எல்லாமே மாறி மாறி மாறிக்கொண்டே இருக்கின்றது. எதுவுமே சாஸ்வதமான அமைப்பே இந்த புவியில கிடையாது. அவர் எத்தகைய தன்மையை கொண்டவராக இருக்கின்றார்? He was a colonist from immortality அப்படிங்கிறார். அவர் வந்து ஒரு உயர்வான தளத்தில் இருந்து வந்தாலும் இந்த புவியில் வந்து வாசம் செய்வதற்கு அவர் சம்மதித்து வந்துள்ளார். பகவான் ஏன் இந்த வார்த்தையை கையாளுகின்றார் என்று, அந்த காலனிஸ்ட் என்று பகவான் கையாளுகின்றார் என்றார். அந்த அன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த உலகத்துல வந்து நிறைய நாடுகள் வந்து அந்நிய ஆதிக்கத்தினுடைய காலனி ஆதிக்கத்தில் இருந்தது. அதையெல்லாம் குறிப்பிடும் வகையில் தான் பகவான் இந்த காலனிஸ்ட் என்று பகவான் அந்த சொல்லை இங்கு கையாளுகின்றார். ஒரு கவி என்கின்ற முறையில் அவர் அவருடைய சுதந்திரத்தில் இந்த சொல்லை இங்கு கையாளுகின்றார். எப்பொழுதுமே ஒரு கவி, ஒரு மாபெரும் காவியத்தினுடைய கவி என்ன செய்வார்கள்? அவர்களுடைய காலத்தில் எந்த ஒரு அம்சம் வந்து மேலோங்கி காணப்படுகின்றதோ அந்த அம்சம் சார்ந்த சொற்களை தங்களுடைய கவிதையில் வெளிப்படுத்துவார்கள். அவ்வாறுதான் பகவானும் அந்த சொல்லை இங்கு கையாளுகின்றார். ஏனென்றால் இந்த காலனிஸ்ட் என்று சொன்னாலே நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நாம் கடந்த 2 நூற்றாண்டுகளாக அந்நிய நாட்டினருடைய ஒரு ஆட்சியில இருந்தோம். ஆகையினால் இதையெல்லாம் குறிக்கும் வகையில் தான் பகவான் இந்த சொல்லை ஒரு குறியீடாக இங்கு கையாளுகின்றார். மேலும் வேறொரு கருத்தையும் நாம் அறிந்து கொள்ளணும். சாவித்திரி வந்து எவ்வாறு இங்கு தோன்றியுள்ளாள் என்றால், ஒரு புவியை சார்ந்த ஒரு மனித பிறவியின் மூலம் அவள் தோன்றவில்லை. ஒரு மேலுலகங்களை சார்ந்த ஒரு உயர்வான ஒரு பிறவியின் மூலம்தான் சாவித்திரியும் அவதரித்துள்ளாள் என்கின்ற கருத்தையும் இங்கு நாம் அறிந்து கொள்ளணும். ஏனென்றால் இந்த அஷ்டபதியை எடுத்துக்கொண்டால் அவருடைய அம்சங்கள் எல்லாமே வந்து ஒரு மேலுலகை சார்ந்த அம்சமாகத்தான் இருக்கின்றது. வெறும் மனித குலத்தை சார்ந்த ஒரு சாதாரண அம்சமாக இல்லை. ஒரு உயர்வான தளத்தில் இருந்து இந்த புவிக்கு அவர் இறங்கி வந்துள்ளார். எதற்காக என்றால் இந்த புவியினுடைய ஒட்டுமொத்த உணர்வு நிலையை ஒரு உயர்வான உணர்வு நிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற நோக்கத்திற்காக அவர் இங்கு இறங்கி வந்துள்ளார். அவர் வந்து ஒரு உன்னதமான மாபெரும் உன்னதமான ஆன்மா. இந்த அத்தகைய உன்னதமான ஆன்மா என்ன செய்கின்றது? இந்த புவியினுடைய தளத்திற்கு தன்னுடைய உயர்வான நிலையிலிருந்து தன்னை தாழ்த்தி கொண்டு இங்கு இறங்கி வந்துள்ளது. ஏன்னா இங்க எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா காலத்திற்கு உட்பட்டு தோன்றி மறையக்கூடிய விஷயங்களாக உள்ள இந்த புவியில் அது தன்னை வெளிப்படுத்தி கொண்டுள்ளது. எதற்காக இங்கே வெளிப்படுத்த உள்ளது என்றால், புவியில வந்து நம்ம வந்து இந்த மேலுலகங்களை சார்ந்த ஒரு அம்சத்தை இங்கு புவியில் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த பசுபதியும் இந்த மேலுலகங்களிலிருந்து இங்கே கீழே
தோன்றியுள்ளார் என்பதைத்தான் இந்த வரிகள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன. அடுத்தது பேஜ் 22, வரிகள் 12 to 15, 4 வரிகளை பார்ப்போம். A pointing beam on earth's uncertain roads, his birth held up a symbol and a sign. His human self, like a translucent cloak, covered the all-wise who leads the unseeing world. என்ன இப்போ அர்த்தம் பார்க்கலாம். A pointing beam, a pointing beamனா ஒன்றை சுற்றி காட்டும் ஒரு வெளிச்சம், ஒரு 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 ஒளிக்கதிர். On earth's uncertain roads, இப்போ புவியில வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு பாதைகள் வந்து நமக்கு வந்து தெரியவே தெரியாது. மனிதனுக்கு வந்து எப்பொழுதுமே வந்து அவன் நடக்கக்கூடிய பாதை வந்து யாருக்குமே தெரியாது. நாம் எல்லோருமே கணத்திற்கு கணம் அடுத்த நிமிடம் என்ன நடக்கப் போகின்றது என்பதை அறியாத ஒரு பாதையில் தான் நடந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அத்தகைய பாதையில வந்து ஒரு ஒளியை நமக்கு காட்டும் ஒரு கீற்றாக அவர் காணப்படுகின்றார். A pointing beam on earth's uncertain roads. அவருடைய பிறவி, அசபதுவினுடைய பிறவி, his birth held up. எதை அது தாங்கியுள்ளது அப்படின்னா a symbol and a sign. சிம்பிள் என்ன அர்த்தம்? ஒரு குறியீடு. சைன்னா அறிகுறி. ஒரு குறியீட்டையும் அறிகுறியும் அது தாங்கி வந்துள்ளது அவருடைய பிறவி. His human self, அவருடைய மனித பிறவி, like a translucent cloak. டிரான்ஸ்லூசன்ட்னா ஒளியை வெளிப்படுத்தும் ஒரு வெளிப்புற அமைப்பு. குளோக்னு என்ன அர்த்தம்? ஒரு ஆடை. அவருடைய மனித அம்சமே எவ்வாறு இருக்கின்றது என்றால், ஒரு ஒளியை வெளிப்படுத்தும் ஒரு புற அமைப்பாக காணப்படுகின்றது. அவருடைய மனித அம்சம் ஒளியை அது தன்னிலிருந்து வெளிப்படுத்தி கொண்டே இருக்கின்றது. டிரான்ஸ்லூசன்ட்னா ஒளி வந்து அதிலிருந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். குளோக்னா வெளியில் இருக்கக்கூடிய ஒரு போர்வை, அதுதான் அர்த்தம். Covered the all-wise. அந்த வெளிப்புறத்துல ஒரு மனித உருவமாகத்தான் தோன்றுகின்றார். ஆனால் அந்த தோற்றத்திற்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, தி ஆல் வைஸ், அனைத்தையும் அறிந்த ஒரு மனிதர், ஒரு ஞானம். கவர் த ஆல் வைஸ், ஒரு ஞானி. கவர் த ஆல் வைஸ் ஹூ லீட்ஸ் த அன்சீயிங் வேர்ல்ட். அவர் எத்தகையவராக காணப்படுகின்றார்? ஆல் வைஸ், அனைத்தையும் அறிந்த சர்வ ஞானியாக, சர்வ ஞானமும் உடையவராக காணப்படுகின்றார். அவர் என்ன செய்கின்றார்? ஹூ லீட்ஸ், வழி நடத்துகின்றார். எதை வழி நடத்துகின்றார்? இது அன்சீயிங் வேர்ல்டு. அன்சீயிங் வேர்ல்டு என்ன அர்த்தம்? வெளியில் ஒன்றை காணும் தன்மையை இல்லாத உலகம். பகவான் வந்து வெளியில் இருப்பதை காண மறுக்கும் உலகம். உண்மை இருக்கு, அந்த உண்மையை வந்து அந்த உலகம் வந்து காண தவறுகின்றது. பகவான் வந்து இந்த பிளைண்ட் வேர்ல்டுன்னு சொல்லல, அன்சீயிங் சொல்றாரு. உண்மை இருக்கு, அந்த உண்மையை வந்து நம்மால உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் பின்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா உலகம் உண்மை இருக்கு. அந்த உண்மையை வந்து நாம் காண மறுக்கின்றோம். அதான் அன்சீயிங் வேர்ல்டு அப்படிங்கிறார். அத்தகைய உண்மையை காண மறுக்கும் அந்த உலகத்தை வழிநடத்தும் அனைத்தும் அறிந்த ஞானியாக இந்த அஸ்வபதி காணப்படுகின்றார். மனிதன் வந்து பயணம் செய்யும், புவியில பயணம் செய்யும் பாதைகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா எது
எந்த அம்சம் மேலோங்கி இருக்கின்றது அப்படின்னா, இந்த நிச்சயமற்ற தன்மை, அன்சர்டன்டி தான் பார்த்தோம் அப்படின்னா நிச்சயம் மேலோங்கி இருக்கின்றது. நிச்சயத்தன்மை உடைய அந்த பாதையில் பயணிக்கும் மனிதனுக்கு எது வழிகாட்டியாக அமைகின்றது என்றால், இந்த அஸ்வபதியினுடைய ஒரு தோற்றம், ஒரு ஒரு பிரசன்னம். அது எவ்வாறாக தோன்றுகின்றது? ஒரு ஒளியை வழங்கும் ஒரு தோற்றமாக அஸ்வபதி தோன்றுகின்றார் அங்க. அஸ்வபதியினுடைய பிறவியை பார்த்தோம் அப்படின்னா, எதனுடைய ஒரு குறியீடாக காணப்படுகின்றது என்றால், சாஸ்வதமான அந்த பரம்பொருளினுடைய குறியீடாகத்தான் அவருடைய தோற்றம் அவருடைய பிறவி காணப்படுகின்றது. சிம்பல், இட்டர்னல் 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 அனைத்தையும் கடந்த ஒன்றினுடைய ஒரு சிம்பலாகத்தான் அஸ்வபதியினுடைய. ஏன்னா நான் பார்த்தோம், அவர் மேலுலகங்களில் இருந்து கீழே வந்தவர் அப்படிங்கிறத பார்த்தோம். அதை வெளிக்காட்டும் ஒரு குறியீடாகத்தான் அவருடைய பிறவி தோன்றுகின்றது. நம்ம உலகத்துல பார்ப்பது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம அனைத்தையுமே பார்ப்பது இல்லை. நம்ம உலகத்துல நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். நம்ம அனைத்தையும் பார்க்கின்றோமா? அனைத்திற்கும் பின்னால் உள்ள உண்மையை பார்க்கின்றோமா என்றால் இல்லை. பார்க்கும் விஷயங்களுக்கு மேலானதாகவும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. சம்திங் பியாண்ட். அஸ்வபதி எதை வெளிப்படுத்துகின்றார்? இந்த உண்மையைத்தான் வெளிப்படுத்துகின்றார். நாம் காணத் தவறும் விஷயங்களை வெளிப்படுத்தும் ஒரு குறியீடாகத்தான் அஸ்வபதி விளங்குகின்றார். குறியீடாகவும் விளங்குகின்றார், அறிகுறியாகவும் விளங்குகின்றார். சிம்பல் அண்ட் சைன் என்று குறிப்பிடுகின்றார். ரெண்டு வித்தியாசம் பார்க்கணும். சிம்பல் அண்ட் சைன். சிம்பல்னா குறியீடு. இதுக்கு நான் ஏன்னா அஸ்வபதி எல்லாமே மேலுலகங்களினுடைய தன்மையை வெளிப்படுத்தும் ஒரு சிம்பலாக ஒரு சிம்பல், ஒரு குறியீடாக காணப்படுகின்றார். சைன் அர்த்தம், அவருடைய பிரசன்னம் எதனுடைய அறிகுறியாக காணப்படுகின்றது? இங்கு புவியில் உள்ள அனைவருமே அந்த ஒரு அந்த உயர் உலகங்களினுடைய உயர்வான அம்சத்தை எட்ட முடியும் என்கின்ற ஒரு அறிகுறியை அது நமக்கெல்லாம் சுட்டி காட்டுகின்றது. அதனால்தான் பகவான் இங்க ஹிஸ் பர்த் ஹெல்ட் அப் அ சிம்பிள் அண்ட் அ சைன் என்று இரண்டு வகையாக குறிப்பிடுகின்றார். சோ சிம்பல் என்றால் என்ன அர்த்தம்? நம்மால எது பார்க்க முடியலையோ அதை சுட்டிக்காட்டும் ஒன்றாக அவர் காணப்படுகின்றார். சைன்னா என்ன அர்த்தம்? நம்மால் அடைய முடியாத ஒன்றினுடைய சாத்திய கூற்றை அவர் சுட்டி காட்டுகின்றார். சோ ரெண்டையுமே பகவான் அஸ்வபதியின் மூலமாக பகவான் விளக்குகின்றார். இதெல்லாம் எப்படி சாத்தியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அஸ்வபதி எல்லா மன்னராக இருந்தாலும் எல்லா மனிதர்களை போலையும் தானே வெளி தோற்றத்தில் காணப்படுகின்றார். இதெல்லாம் சாத்தியமா என்கின்ற ஒரு கேள்வி எழுகின்றது. அதற்காகத்தான் பகவான் என்ன கூறுகின்றார்? அவருடைய வெளிப்புற தோற்றம் அது மாத்திரமே முழுமையான உண்மை கிடையாது அப்படிங்கிறார். அவருடைய வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஹியூமன் பர்சனாலிட்டி ஒரு வெளியில் போர்த்தியுள்ள ஒரு போர்வை போலதான் அப்படிங்கிறார். ஹிஸ் ஹியூமன் பர்சனாலிட்டி வாஸ் லைக் அ க்ளோக் அப்படிங்கிறார். ஹிஸ் ஹியூமன் செல்ஃப் லைக் அ டிரான்ஸ்லியூசன்ட் க்ளோக் அப்படிங்கிறார். க்ளோக்னா என்ன அர்த்தம்? மேல் அங்கி, அதைத்தான் நம்ம க்ளோக்னு சொல்லுவோம். மேலங்கி எப்போ வேணாலும் காட்டிடலாம் நம்ம. அது எப்படி இருக்கின்றது? டிரான்ஸ்லியூசன்ட், ஒளியை அது தன்னிலிருந்து வெளிப்படுத்துகின்றது. அது ஒளியை தன் வழியே கடந்து செல்வதற்கு அது அனுமதிக்கின்றது. அத்தகைய ஒரு மேற்புறமாக காணப்படும் அவருடைய அம்சம் வேறொன்றை தன் மூலமாக வெளிப்படுத்துகின்றது. அது வேறொன்று என்னவென்றால்,
அவருக்குள்ளே என்ன இருக்கின்றது என்றால் அந்த சர்வ ஞானமும் உடைய ஒரு அம்சம் அவருக்குள்ளே இருக்கின்றது. ஆல் வைஸ். சர்வ ஞானமும் உடைய அவருடைய அம்சம் என்ன செய்கின்றது? அதுதான் இந்த உலகத்தை முழுமையான காணாத இந்த ஒன்றை முழுமையாக, உண்மையை முழுமையாக காண முடியாத இந்த உலகத்தை அதுதான் வழி நடத்துகின்றது. அன்சீயிங் வேர்ல்ட் அப்படிங்கிறார். இது குருட்டு உலகம் அல்ல. இந்த உலகம் பார்க்க வேண்டும் என்று முயற்சித்தால் உண்மையை பார்க்க முடியும். ஆனால் அது பார்க்க மறுக்கின்றது. அதற்கான முயற்சியை அது எடுக்கவில்லை. ஆனால் அத்தகைய ஒரு உலகத்தை யார் வழிநடத்துகின்றார் என்றால் இந்த ஆல் வைஸ் இறை பேருணர்வை தன்னுள் கொண்டுள்ள அந்த மன்னர் அஸ்வபதி. இந்த உண்மைத்தான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். முக்கியமான ஒன்றை புரிந்து கொள்ளணும் அப்படின்னா, அஸ்வபதியினுடைய ஒரு தோற்றம் மற்ற மனிதர்களை போல உடலை கொன்ற ஒரு தோற்றம் அல்ல. நம்முடைய தோற்றம் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒளியை அது எப்பொழுதுமே வெளிப்படுத்துவது இல்லை. அது வெளியில நம்மளுடைய தோற்றங்கள்லாம் எப்படி இருக்கு? வெளியில திக்கா இருக்கு, இருள் அடைந்து இருக்கின்றது. நம்முள் இருக்கக்கூடிய ஒளியை அது வெளிப்படுத்துவது இல்லை. அஸ்வபதியினுடைய தோற்றம் எப்படி இருக்கு? டிரான்ஸ்லூசன்டா இருக்கு. தன்னுள் உள்ள அந்த அக ஒளியை அது எப்பொழுதுமே வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கின்றது. அதன் மூலம் அது மற்ற மனிதர்களுக்கு வழிகாட்டுகின்றது. இந்த உண்மையைத்தான் பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். ஆல் வைஸ் அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றது இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே வழிநடத்தும் ஒரு வழிகாட்டியாக அவர் காணப்படுகின்றார் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு பகவான் ஸ்ரீ அரவிந்தருடைய அம்சத்தையும் அஸ்வபதியினுடைய அம்சத்தையும் தான் நமக்கு ஒப்பிட வைக்கின்றது. இந்த ஒரு கருத்து பகவான் ஸ்ரீ அரவிந்தரனுடைய அம்சத்தை ஒற்றதாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அடுத்தது பேஜ் 22 லைன்ஸ் 16 to 18 3 வரிகளை பார்ப்போம். Affiliated to cosmic space and time and paying here God's debt to earth and man, a greater sonship was his divine right. Affiliated என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒன்றை சார்ந்துள்ள அப்படின்னு அர்த்தம். Affiliated to cosmic space and time. இந்த பிரபஞ்சத்தினுடைய இடத்திற்கும் காலத்தையும் சார்ந்து உள்ள. And paying here என்ன அர்த்தம்? எதை அவர் திருப்பி செலுத்துகின்றார்? God's debt. இந்த இறைவனுடைய கடனை திருப்பி செலுத்துகின்றார். யாருக்கு திருப்பி செலுத்துகின்றார்? டு earth and man. புவிக்கும் மனிதனுக்கும் திருப்பி செலுத்துகின்றார். கிரேட்டர்னா உயர்வான. சன்ஷிப் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றினுடைய மைந்தனாக அர்த்தம். சன்ஷிப்னா ஒன்றினுடைய பிறவியாக அர்த்தம். ஒன்றின் மூலம் தோன்றியுள்ள ஒரு அமைப்பாக அர்த்தம். சன்ஷிப். A greater sonship was his divine right. இந்த இறையம்சத்தை தாங்கியுள்ள மனிதராக அஸ்வபதி இருப்பதனால அந்த இறையம்சத்தை சார்ந்துள்ள அவருடைய உயர்வான ஒரு உரிமை என்னவா இருக்கின்றது என்றால், ஒரு சாதாரண ஒரு சாதாரண மனிதனாக அவர் ஒரு எல்லோரையும் போல காணப்படுகின்றது. ஒரு மனிதராக அவர் காணப்படுவதாக அவருக்கு அளிக்கப்பட்டுள்ள உயர்வான சலுகை இல்லை. அவருக்கு வழங்கப்பட்டுள்ள ஒரு உயர்வான சலுகை எவ்வாறு இருக்கின்றது என்றால், சாதாரண மனிதர்களை விட ஒரு உயர்வான பிறவியை அவர் கொண்டுள்ள ஒரு அமைப்பாக அவர் காணப்படுகின்றார். ஒரு பிறவியாக அவர் காணப்படுகின்றார்.
அது அவருடைய டிவைன் ரைட். ஒரு இறையம்சத்தின் மூலமாக வழங்கப்பட்டுள்ள ஒரு சலுகை அது. எதன காரணத்தால பகவான் இவ்வாறு கூறுகின்றார் என்றால், படிக்கிறது எல்லாமே இந்த கேண்டோல அஷ்டபதியை பத்தி தான். அவர் ஒரு உயர்வான மேலுலகங்களிலிருந்து இங்கே கீழே இறங்கி வந்தவர். அவர் சார்ந்துள்ள அந்த மேலுலகம் எல்லையற்றது, சாஸ்வதமானது, இன்ஃபினிட் அண்ட் இட்டர்னல். அத்தகையவர் என்ன செய்கின்றார்? தன்னை காலத்திற்கு உட்பட்டும் இடத்திற்கு உட்பட்டும் உள்ள இந்த பிரபஞ்சத்தில் வசிக்க கீழிறங்கி வருகின்றார். அதைத்தான் பகவான் அஃபிலியேட்டட் டு காஸ்மிக் ஸ்பேஸ் அண்ட் டைம் என்று கூறுகின்றார். அப்புறம் இந்த உலகம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அது இறைவனுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறத பார்க்கிறோம். அந்த உலகம், அதில் உள்ள மனிதர்கள் எல்லாமே இறைவனுடைய சிருஷ்டி தான். இங்க அத்தகைய இறைவனுடைய சிருஷ்டியாக காணப்படக்கூடிய உலகத்தில் நம்ம என்ன பார்க்கிறோம்? துன்பங்களை பார்க்கிறோம், துயரங்களை பார்க்கிறோம், வலியை பார்க்கின்றோம். புவிசார் வாழ்க்கையில் இதைத்தான் பார்க்கின்றோம். இந்த புவிசார் வாழ்வில் யார் துன்பத்திற்கு உள்ளாகின்றார்கள் என்றால் மனிதன் தான் உள்ளாகின்றான். இதை கடவுள் பகவான் இறைவன் பார்த்தோம் அப்படின்னா இத்தகைய துன்பம் நேராமலும் அவர் செய்திருக்கலாம். இறைவன் இத்தகைய மனித குலத்தை இத்தகைய துன்பத்திற்கு ஆளாக்காமலும் செய்திருக்கலாம். ஆனால் அவ்வாறு துன்பமான வாழ்வில் இந்த உலகம் காணப்படுவதால் இந்த பரம்பொருள், அந்த இறைவன் என்ன செய்கின்றது? அதற்குரிய பொறுப்பை அதை ஏற்றுக்கொள்கின்றது. அதை ஈடுகட்ட முயல்கின்றது, சரி கட்ட முயல்கின்றது. பகவான் ஸ்ரீ அரவிந்தர் என்ன கோருகின்றார் என்றால், புவிவாழ் மனிதர்கள் துன்பப்படும் பொழுது அதனுடன் கூடவே யாரும் துன்பப்படுகின்றார்கள் என்றால் அந்த பரம்பொருளும் அந்த இறைவனும் துன்பத்தை அனுபவிக்கின்றது என்றுதான் பகவான் கோருகின்றார். ஏனென்றால் பகவானுடைய கருத்து என்னவென்றால், அந்த பரம்பொருள் இறைவன் என்பது எங்கும் நிறைந்துள்ளது, அனைத்தினுள்ளும் அது இருக்கின்றது, அதுவும் உணர்வுள்ள நிலையில் அது இருக்கின்றது. ஆகையினால் ஒட்டுமொத்த துன்பத்தினுடைய அந்த பாரத்தை எது தாங்கிக் கொள்கின்றது என்றால் அந்த இறைவன் தான் தாங்கிக் கொள்கின்றான். இதுதான் பகவான் அரவிந்தனுடைய கருத்து. இறைவன் எங்கோ இருந்து கொண்டு இந்த துன்பத்தை மனித குலத்திற்கு அவர் வழங்கவில்லை என்பதுதான் பகவானுடைய கருத்து. அந்த இறைவனும் மனித குலத்துடன் சேர்ந்து துன்பப்படுகின்றான் என்பதுதான் பகவான் அரவிந்தனுடைய கருத்து. இந்த மனிதனுக்கு பட்டுள்ள அந்த கடனை அந்த பரம்பொருள் இறைவன் ஏற்றுக்கொள்கின்றது. அந்த கடனை தீர்ப்பதற்காக என்ன செய்கின்றது? தன்னுடைய பிரதிநிதிகளாக அவதாரங்களை இந்த புவிக்கு அனுப்புகின்றது. எதற்காக அனுப்புகின்றது? அந்த புவியில் உள்ள அந்த துன்பத்தையும் வலியையும் அவர்கள் மூலமாக நீக்குவதற்கு அந்த பரம்பொருள் அவதாரங்களை அனுப்புகின்றது. அனுப்பி அந்த அவதாரங்களும் என்ன செய்கின்றன? மனிதர்களுடன் சேர்ந்து துன்பத்தை அனுபவிக்கின்றன. எதற்காக அனுபவிக்கின்றன? அதன் மூலம் மனிதனை அந்த துன்பங்களில் இருந்து விடுபடுவதற்காக. ஆகையினால் பகவான் என்ன கோருகின்றார்? அஸ்வபதியின் மூலமாகத்தான் அந்த பரம்பொருள் என்ன செய்கின்றது? இறைவன் என்ன செய்கின்றது? இறைவனுடைய கடனை அஸ்வபதியின் மூலமாக இந்த புவிக்கு அது தீர்க்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். Aswapati was paying here this debt of God to earth and man. ஒவ்வொரு கணமும் பார்த்தோம் அப்படின்னா அவருடைய வாழ்வுல இந்த தன்னுடைய கடமையை தான் அவர் செய்து கொண்டே வருகின்றார். அவர் அந்த புவிசார் வாழ்வில் இருக்கக்கூடிய அந்த காலத்திற்கும் இடத்திற்கும் உட்பட்டு அந்த வலியையும் வேதனையும் தாங்கிக் கொண்டாலும் கூட அவர் ஒரு சாதாரண மனிதனுக்கு பிறந்த ஒரு புதல்வன் அல்ல.
சாதாரண மனித புதல்வன் அல்ல. அவர் அந்த இறை புதல்வனாக இருக்கின்றார். சன் ஆஃப் காட் அவர். He was not a son of man. He was a son of God. எப்படி? பை டிவைன் ரைட். அது அவருக்கு வழங்கப்பட்டுள்ள, அந்த தெய்வத்தினால் வழங்கப்பட்டுள்ள ஒரு உரிமை. He was really the son of God by divine right. ஏனென்றால் அவர் இந்த புவியில நேரடியாக மற்ற மனிதர்களைப் போல அவதரிக்கவில்லை. அவர் உயர் உலகங்களிலிருந்து வந்தவர். இந்த கருத்தை தான் பகவான் இங்கு இந்த வரிகளை நமக்கு விளக்குகின்றார். A greater sonship was his divine right என்று பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். இத்துடன் நம்ம இந்த செஷனை நம்ம முடித்துக் கொள்ளலாம். மேற்கொண்டு